திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டம் தலைவர் PR நாயுடு தலைமையில் திருமலையில் உள்ள அன்னமய்யா பவனியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த PR நாயுடு, ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவ விழா வரும் 23ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் 24ஆம் தேதி மீன லக்னத்தில் அன்று மாலை கொடியேற்றத்துடன் வசந்த விழா தொடங்குகிறது எனவும், அன்று இரவு பெரிய சேஷ வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார். முதல் முறையாக பிரம்மோற்சவத்தின் போது செயற்கைக்கோள் மூலம் பக்தர்களின் கூட்டத்தை நெறிப்படுத்தி மேலாண்மை செய்வது குறித்து இஸ்ரோவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று உள்ளதாக அவர் தெரிவித்தார். விழா நடைபெறும் நாட்களில் அனைத்து பரிந்துரை கடிதங்களுக்கான தரிசனமும் ரத்து செய்யப்படுகிறது எனவும், கருட சேவை அன்று 3 முதல் 4 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் அரசியல் விளம்பரத்திற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் குறித்து அவதூறு பரப்புரை செய்பவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடரப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார்.